விழுப்புரம் நகர கழக செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் திரு இரா சக்கரை அவர்களை வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கின்ற நகர அவைத்தலைவர் கற்பகமூர்த்தி அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் திரு ஏனன் இளங்கோ அவர்களை, பி சோமு அவர்களை, ஜமாலுதீன் அவர்களை, சகோதரர் மணிகண்டன் அவர்களை, வெற்றிவேல் அவர்களை, சங்கர் அவர்களை, மோகன்ராஜ் அவர்களை, பிரபுதா தலைமை கழக பேச்சாளர் சகோதரி வழக்கறிஞர் திருமதி ஆரணி மாலா அவர்களை, சகோதரரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான அன்புக்கினிய சகோதரர் திரு இரா ஜனகராஜ் அவர்களை, மாநில ஆதரவாள நலக்குழுவுடைய இணை செயலாளரும் அமர்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் சக்கரை அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அவைத்தலைவர் அண்ணன் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவர். மக்களை காக்கும் திட்டங்களை செயல்படுத்தும் தாயுள்ளத்தோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற கருணை முகம் ஒரு புறம், ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற போராளியின் முகம் மறுபுறம். ஆக ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இன்று தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி ஒரு கட்சியின் ஆட்சியாக நீங்கள் எண்ணக்கூடாது. இது ஒரு கொள்கையின் ஆட்சி. எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த சொற்களை இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இன்று முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். பல்வேறு திட்டங்களை பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலே செயல்படுத்தி அத்துணை தரப்பு மக்களின் வாழ்விலே ஒளியேற்றி இருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகம் எந்த நிலையில் இருந்ததை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கொரோனா என்ற அந்த கொடிய பயிற்சி, இதன் மூலம் இதை ஒரு திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு புரட்சி என்று கூறலாம். இன்று தமிழகத்தில் இருந்து யூபிஎஸ்சி தேர்வில் 57 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த 57 பேர்ல 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்று தமிழகத்தில் 50 முதல்வர்களை உருவாக்கி இருக்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் என்று கூறியிருக்கின்றார் நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய இளம் தலைவர் அவர்கள்.